ஹலோ வீவாஸ், நவ கிரகங்களிலேயே மிகவும் சுபமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய பெயர்ச்சி தான் தற்போது நடக்கப் போகிறது. அதாவது வரப்போகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நிகழப்போகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படும் போது 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே சில பல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் தான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது என்பது குறித்து தான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட் 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால குருவின் ஆசீர்வாதத்தால 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். குருவுடைய ஆசியால உங்களுடைய வீடுகளில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரப்போகின்ற மே 14ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். தனது பார்வையுடைய அருளால நல்ல மாற்றங்களை தரப்போகிறார் குரு மேசராசி நேயர்களுக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லோருமே இப்போது உங்களை வியர்ந்து பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா குரு மேசராசி நேயர்களுக்கு தரப்போகிறார். எனினுமே குரு பகவானுடைய முயற்சி ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பதால நீங்க முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளானது வந்து போகத்தான் செய்யுங்க. இருந்தாலுமே மேசராசி நேயர்கள் இதற்கு நீங்க சோர்ந்து போய் விற்றக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நாம ஒரு சில செயல்கள் செய்யும் போது தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுருங்க. அந்த தடங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்கிறாங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தடைகள் வந்தாலுமே சரி, இந்த தவறு நான் செஞ்சுட்டேன்னா அடுத்து இந்த தவறை நான் திருத்திக்கிட்டு மீண்டும் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிகள் செய்கிறீங்களோ அப்படிப்பட்ட அனைத்து மேசராசிக்காரர்களுக்குமே குருவுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சலசலப்புகளானது வந்து நீங்குங்க. தேவையில்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்களும் அவ்வப்போது ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே இரண்டாவதாக ஒரு யோசனையை வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. முதல் யோசனை சறுக்கினாலும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லோருமே செய்துட்டு வர வேண்டுங்க. அதாவது நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா ஓகே, ஹாப்பி. அதுவே நாம் நினச்சது நடக்காமல் போச்சுன்னா அதற்கு வேறொரு ஆல்டர்னேட்டிவான வழியையும் நம்ம வச்சுருக்கணும். சரி, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிப்பதன் காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்தவித அதிருப்தியையும் நீங்கள் உணராமல் பார்த்து கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போனாலுமே சந்தோஷத்துக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் அந்த பிரச்சனையானது இருந்த இடமே தெரியாமல் போய்விடுங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா வீடுகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே அந்த பிரச்சனையை தாண்டி அன்றைய நாள் இரவுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை பேசி சமாதானமாகி கொண்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க கூட உடனடியாக பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மறைந்து இருந்த திறமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில்
வகையில் சூழலானது அமைய போகிறது. தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க போகிறது. மகளுக்கு நல்ல மணமகன் அமையக்கூடிய வகையில் சூழலானது இருக்குங்க. ஸோ வரன் பார்க்கக்கூடியவர்கள் தாராளமாக இனி நீங்கள் அது தொடர்பான விஷயங்களில் அதிகமாக முயற்சிகள் செய்யலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன் கிடைக்குங்க. குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால சகல வகையிலையுமே உங்களுக்கு லாபமானது உண்டாகும். காரிய தடைகள் விலகி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதால் திடீரென்று யோகமானது வந்து போகும். பண வரவு நல்ல அபரிவிதமாக இருக்கக்கூடும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடும். ராகுவின் நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதால் நீங்கள் தொடர்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே வெற்றியுமே கிடைக்க போகிறது. எனவே இந்த நேர காலத்தில் ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க கொடுங்க. கோயில் கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடத்துவீர்கள். திடீரென்று செலவுகள், பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 இருந்து 1/6/2026 வரைக்கும் செல்வதால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள், செலவு, டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஆனாலுமே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பயணமானது கிடைக்க போகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் பிள்ளைகளால் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய வகையிலையும் அனைத்திலையுமே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுமே அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணிப்பதால தடைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து போகிறது. வீடு வாகனம் வாங்குவீர்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்ட வேண்டியது மிகவுமே அவசியம். குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்குமே வக்ரத்தில் இருப்பதால தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சொத்து வாங்குவீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாமே விலக போகிறது. பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அடுத்து வியாபார ரீதியாக பார்க்கும்போது போட்டிகளை தகர்த்தெறிவீர்கள். திடீரென்று லாபங்களால் திக்குமுக்காடுவீர்கள். புது ஏஜென்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் கனிவு காட்டுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸ்டேஷனரி, ஹோட்டல், கமிஷன் வகைகளால் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். சில பணிகளை 1க்கு 2 முறை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது அவசியம். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமானது வந்து சேரலாம். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். கணினி துறையினருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது. கலைத்துறையினர் வீண் விமர்சனங்களை தவிர்க்க பார்க்க வேண்டியது மிகவுமே அவசியங்க. மேலும் இந்த குரு பயிற்சியானது மன நிறைவையும் தெளிவான சிந்தனையும் தருவதாகவே பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு முழுமையாக அமையக்கூடிய வகையில் இருக்க போகிறது. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 12 வருடத்திற்கு பிறகு ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் மிகவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. எனவே குரு பகவான் தற்போது ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்க போக முடிஞ்சா போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. அதாவது சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்துட்டு வர வேண்டுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனநலம்
ஊட்டம் குன்றிய குழந்தைகளுக்கு உணவு உடை வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியம். முயற்சிகள் யாவுமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வெற்றி பெற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் சென்னை போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் எளிமையாக இந்த வழிபாடுகளை செய்துட்டு வாங்க. ஒருவேளை என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோவிலுக்கே வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்துக்கோங்க, நல்லது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்